Salatullah salamullah ala taha rasulillah. Salatullah salamullah ala yasin habibillah. திங்கள் நபியே எங்கள் நபியே, அங்கம் எல்லாம் உங்கள் நினைவே. மலர் நபியே துளிர் நபியே எங்கள் நபியே, திங்கள் நபியே எங்கள் நபியே, திங்கள் நபியே. வலம் வருவேன் உமை நபியே, வரம் தாரும் எங்கள் நபியே, வலம் தாரும் எங்கள் நபியே. வதங்கிடுவேன் உமிழ் நபியே, வதங்கிடுவேன் உமிழ் நபியே. ஸலாத்துல்லாஹ் Habibillah. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala Sayyidina Muhammadin Ashrafil Anbiya'i wal Mursaleen wa ala alihi wa ashabihi wa azwajihi wa ahli baytihi at-tayyibin at-tahirin. Amma ba'd. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்கள் புனிதமிக்க ரமலானுடைய முதலாவது இரவிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த புனிதமிக்க மாதம் எங்களை நெருங்கிவிட்டது. ஏன் நெருக்கி வைத்து விட்டது? ஏன் தொடங்கிவிட்டது. இன்று முதல் நோன்பு தொடங்குகின்றது. இப்படியான ஒரு கண்ணியமான மாதத்திலே தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். என்னுடைய உரையை துவங்குவதற்கு முன்னால் ஒரு விடயத்தை கூறி என்னுடைய உரையை துவங்கினால் பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அது என்ன? ரமலான் ஆரம்பித்திருப்பதால் எமது பள்ளி வாயலிலே ரமலானுடைய ஒவ்வொரு இரவும் அரை மணி நேரம் 30 நிமிடம் உலமாக்களால் ஒரு சில கருத்துக்கள், ஞான கருத்துக்கள், ஷரியத்துடன் சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் மற்றும் ஏனைய இஸ்லாமிய வரலாறுகள் போன்றவை எல்லாம் சொல்லப்படும். ஒவ்வொரு ரமலானுடைய இரவும் இந்த பயான் மஜ்லிஸ் நடைபெறும். இதில் நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்து பயன் பெற்று அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே உயர் அந்தஸ்துகளை பெற வேண்டும் என்று நான் என்னுடைய உரையின் துவக்கத்திலே கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் பேச வேண்டியிருப்பதால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பிலே பேச வேண்டும். அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ ஒரு தலைப்பை எடுத்து பூரணமாக விளங்கப்படுத்த வேண்டும். அப்போதுதான் அது மக்கள் மத்தியிலே, மக்களுடைய மனங்களிலே அது பதிகின்றது, விளங்குகின்றது. இல்லாவிட்டால் ஒரு மூடிய மர்மமாகவே, ஒரு மாயமாகவே அந்த கருத்துக்கள் அவர்களுடைய உள்ளங்களிலே இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே இதை நிவர்த்தி செய்ய வேண்டும்.
எங்களுடைய கொள்கை விடயங்களை நாங்கள் அறிய வேண்டும். எங்களுடைய கொள்கை விஷயங்களை, தத்துவங்களை நாங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த பயான் மஜ்லிஸ். எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய மார்க்கத்தை, எங்களுடைய கொள்கையை, ஷரியத்தை, ஹகீகத்தை, தரீகத்தை எல்லாவற்றையும் அறிந்து செயற்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த பயான் மஜ்லிஸ் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே எங்களுடைய அமல்கள், எங்களுடைய வணக்கங்கள், நாங்கள் செய்யக்கூடிய ஆமால்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் எங்களை பொருந்தி இருக்க வேண்டும். அப்படியான நிபந்தனையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வணக்கத்தை அவன் ஏற்றுக்கொள்வதற்கு இடுகின்றான். நாங்கள் செய்கின்ற வணக்கத்தை அவன் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால், அவன் ஒப்புக்கொள்வதாக இருந்தால், அவன் எங்களிலே ரிவா, பொருத்தம் ஏற்பட வேண்டும். அவனிலே எமக்கும், அவனிலே நமக்கும் பொருத்தம் ஏற்பட வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆமாலை, அந்த வணக்கத்தை ஏற்றுக்கொள்கிறான். இல்லாவிட்டால் தட்டிவிடுகிறான். சூஃபியாக்கள் சொல்கிறார்கள், வயக்பலு அமல ரஜுலி அல்லதி லா யுதிம்மு அஹ்லாகஹ். சகோதரர்களே, தஸவ்வுஃப், சூஃபிச வழி, அந்த வழியில் செல்லக்கூடியவர்களுக்கு ஒரு கருத்து. அதுதான் என்ன? உள்ளத்தை சுத்தப்படுத்துதல். நீ உள்ளத்தை சுத்தமாக வைத்திருந்தால் உன்னுடைய ஆமால்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், உன்னுடைய வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்படும். அதுதான் இறை பொருத்தம். இறை பொருத்தம் எதில் இருக்கின்றது? அல்லாஹ்வை வணங்குவதில் இருக்கின்றது, அல்லாஹ்வுக்கு வழிபடுவதில் இருக்கின்றது. நல்ல குணங்களை மனங்களிலே ஏற்படுத்துவதிலும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கின்றது. ஒருவருடைய உள்ளம் சரியில்லாமல் அவர் 1000 ரக்காத்துகள் தொழுதாலும் அவர் அல்லாஹ் தஆலா அவருடைய அமலை ஏற்றுக்கொள்ள மாட்டான், வணக்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன்? அவருடைய உள்ளத்திலே, அவருடைய கல்விலே எது கிடையாது? சிந்தனை கிடையாது, அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடையாது. எனவே அல்லாஹ் தஆலா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். எனவே நாங்கள் இதை முதலில் களைய வேண்டும். இந்த தீய குணங்களை அல்லாஹ் அளவில் எங்களை சேர்க்க விடாமல் தடுக்கும் அஹ்லாகே ஸமீமா, கெட்ட குணங்களை களைய வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் எங்களிலே ஏற்படும். இல்லாவிட்டால் அல்லாஹ்வுடைய பொருத்தமும் ஏற்படாது. அல்லாஹ் எங்களுடைய ஆமால்களையும் வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இது அல்லாஹ் இட்ட ஒரு கட்டளை, விளங்கிக் கொள்ள வேண்டும். எவ்வளவு தொழுதாலும் சரி, அவர் எந்த பெரிய ஞானியாக இருந்தாலும் சரி, அமல்கள் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. அஹ்லாகே ஸமீமாவை களைந்தால்தான், தீய குணங்களை களைந்தால்தான் அவருக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய நாட்டம், விருப்பம் அவரிலே ஏற்படும். சிந்தனை செய்து பாருங்கள் ஒரு விடயம். தீய குணங்களுக்கெல்லாம் ஒரு தலைவன் இருக்கிறார், அவர்தான் பொறாமை. பொறாமை. இந்த பொறாமையை வைத்துத்தான் கோல் சொல்லுதல், புறம் பேசுதல், மூட்டி கொடுத்தல், அங்க இருக்கிறத இங்க போய் சொல்லுதல், பொய் பேசுதல், இவையெல்லாம் எதனால் ஏற்படுகின்றது? பொறாமையினால் தான். பொறாமை முதல் பாயிண்ட், பொறாமை. அந்த பொறாமையிலிருந்து பல பிரிவுகள், அதுவும் பாவங்கள். அந்த பொறாமை, இந்த பொறாமையை களைய வேண்டும். கீபத் பேசுவதை தடுக்க வேண்டும். புறம் பேசுவது, கோல் பேசுவது, இன்னொருவரை பற்றி இன்னொருவரிடம் அசிங்கமாக சொல்வது, இதனை தவிர்க்க வேண்டும். இவை அனைத்தும் கெட்ட குணங்கள், அல்லாஹ்வுக்கு பிடிக்காதே, அல்லாஹ்வுக்கு பிடிக்காதே, அல்லாஹ் ஏற்க மாட்டான் என்று நாம் ஏன் சொல்கிறோம் தெரியுமா? ஒரு தத்துவம் இருக்கின்றது. அது என்ன தத்துவம்? ஹகீகத் கொள்கை
படி, வஹ்தத்துல் வுஜூத் என்ற ஞானம் படி நாங்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய வெளிப்பாடுகள். இதுதான் சுருக்கம். அல்லாஹ்வுடைய வெளிப்பாடுகள், கோலங்கள், இதுதான் சுருக்கம். இப்போது நான் பேசுகிறேன். என்னுடைய பேச்சு என்னுடையதல்ல. நான் கையை அசைக்கிறேன், இந்த அசைவு என்னுடையதல்ல. நான் நிற்கிறேன், இந்த நிற்றல் என்னுடையதல்ல. ஏன்? என் உருவம், என் உடல் மற்றும் பித்தம், நெஞ்சம் எல்லாமே என்னுடையதல்ல, அது அல்லாஹ்வுடையது. அப்படி என்றால் இந்த பிரம்மம், இந்த ஸாத் என்னுடைய ஸாத், இது அல்லாஹ்வுடையதா? ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்றும் என்னுடையதல்ல அல்லவா? ஒன்றும் என்னதல்ல, ஒன்றும் என்னுடையதல்ல. அப்படி என்றால் இது யாருடைய வுஜூத், யாருடைய பிரம்மம்? இது அல்லாஹ்வுடைய பிரம்மம். அப்படி என்றால் எனக்கு ஒரு உள்ளம் இருக்கின்றது, அந்த பிரம்மத்துக்கு ஒரு உள்ளம் இருக்கின்றது, அந்த உள்ளத்தில் தானே பிரம்மம் இருக்கின்றது. அந்த உள்ளத்தை நாங்கள் அசிங்கப்படுத்துவதனால் அல்லாஹ் வுஜூதாக இருக்கிறான், எங்களுடைய பிரம்மமாக இருக்கிறான். அப்படி என்றால் நாங்கள் அல்லாஹுவை அசிங்கப்படுத்துகிறோம், அல்லாஹ்வில் அழுக்கை வீசுகிறோம். நாங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய கோலங்கள், அவனுடைய தஜல்லிகள், அவனுடைய வெளிப்பாடுகள். அப்படி இருக்கும்போது எங்களுடைய மனது மட்டும் எங்களுடையதாகுமா? இல்லை, எங்களுடைய மனது மட்டும் எங்களுடையதல்ல, அதுவும் அல்லாஹ்வுடையது. அந்த அல்லாஹ்வுடைய ஸாத்தை, அந்த அல்லாஹ்வுடைய மனதை வெள்ளையாக, வெண்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதில் காயத்தை ஏற்படுத்துவோருக்கு, அழுக்கை ஏற்படுத்துவோருக்கு, அசிங்கத்தை ஏற்படுத்துவோருக்கு அல்லாஹு தஆலா கிழித்து பிரித்து எறிந்து விடுவான். ஏன்? அவனுடைய ஸாத்தை நீ பழுதாக்குகிறாய், அழுக்குப்படுத்துகிறாய். அல்லாஹ்வுடைய ஸாத்தை அல்லாஹ் பழுதாக்க விடுவானா? எங்களுடைய ஒரு பொருள் இருக்கின்றது, அந்த பொருளிலே ஒரு அழுக்கு பட நாங்கள் விடுவோமா? விட மாட்டோம். ஏன்? அது எங்களுடைய பொருள். அதுபோன்றுதான் அல்லாஹ்வுடைய வுஜூத் அனைத்தும், மனிதர்கள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய வுஜூத். அல்லாஹ்வுடைய வுஜூதிலே அழுக்கை மனிதர்கள் ஏற்படுத்தக்கூடாது. ஏன்? அது அல்லாஹ்வுடைய வுஜூத். அதை நாங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், அதை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் அல்லாஹு தஆலா எங்களை பொருந்துவான், எங்களுடைய செயல்களை ஏற்றுக்கொள்வான், எங்களுக்கு பரிசுகளும் அளிப்பான். எனவே இன்று ரமலானுடைய முதல் இரவான இன்று எல்லா கெட்ட குணங்களையும் களைந்து, எல்லா தீய குணங்களையும் விட்டு, பச்சை பாலகன் போல, இன்று பிறந்த பாலகன் போல நாங்கள் ஆகி எல்லாவற்றையும் களைந்து விட்டு எங்களுடைய வணக்கங்களில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும், பயான்களில் கவனம் செலுத்த வேண்டும். இதெல்லாம் துனியா. துனியாக்காக எதற்கு சண்டை பிடிக்க? துனியாவுக்காக அழியும் பொருள், அழியும் பொருளிலே அழியாத பொருள் ஒன்று இருக்குமா? துனியாவே அழியும் பொருள், அந்த அழியும் பொருளிலே அழியாத பொருள் ஒன்று இருக்குமா? அதுக்கு தான் நம்ம சண்டை பிடிச்சிட்டு இருக்கோம். இந்த பொறாமை, வஞ்சகம் அதெல்லாம் எல்லாம் விட்டு களையணும். அப்ப நாங்க பரிசுத்த மனிதனாக, பால் போன்ற வெண்மை நிற பச்சை பாலகனாக நாங்கள் எங்களுடைய மனதுகளை ஆக்கிக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, நான் இன்று இதையும் கூறிவிட்டு நோன்பினுடைய பரக்கத்துக்காக நோன்பு பற்றி ஒரு சில விடயங்களை கூற வேண்டும். நோன்பு என்றால் என்ன, நோன்பை முறிக்கும் காரியங்கள் எவை, அதனுடன் சம்பந்தப்பட்ட சில ஷரீஅத்துடைய விடயங்களை பேச வேண்டும். உங்களுக்கும் தெரிந்திருக்கும், என்றாலும் ஒவ்வொரு வருடமும் அந்த நோன்பு வரும்போது இதை ஞாபகப்படுத்த வேண்டும். ஏன்? எல்லோரும் சிந்தனை செய்து ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் அல்ல. எனவே அவர்களையும் கவனித்து இந்த ஷரீஅத்து சம்பந்தமான நோன்பு விடயங்களை கூற வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, நீங்கள் நினைவூட்டுங்கள், விஷயங்களை நினைவூட்டுங்க. ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நினைவூட்டுதல், நினைவூட்டச் செய்தல், ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்துதல்
தன்ஃபவுல் முஃமினீன், அது முஃமின்களுக்கு இறை விசுவாசிகளுக்கு பயன் தரும், பயன் அளிக்கும் என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறான். இன்னொரு விடயம் இருக்கின்றது. மதரசாக்களிலே சொல்லிக் கொடுப்பார்கள், படிக்க சென்றவுடன் அல் அலிஃபு ஹர்ஃபுன் வத் தக்ராரு அல்ஃபுன். அல் அலிஃபு ஹர்ஃபுன், மாணவனே அலிஃப் என்பது ஒரு ஹர்ஃபு தான். அலிஃப் ஒரு ஹர்ஃபு தான், ஒரு எழுத்து தான். வத் தக்ராரு அல்ஃபுன், அதை நீ மீட்டி பார்ப்பது, அதை நீ மீட்டி பார்ப்பது 1000 தடவை நீ மீட்டி பார்க்க வேண்டும். அது ஒரு ஹர்ஃபு தான். அந்த ஹர்ஃபையும் நீ 1000 தடவை மீட்டி பார்க்க வேண்டும் என்று ஞானிகள் சொல்லி இருக்கிறார்கள். அல் அலிஃபு ஹர்ஃபுன் வத் தக்ராரு அல்ஃபுன். அலிஃப் ஒரு ஹர்ஃபு தான், அதை ஞாபகப்படுத்துவது, மீட்டி மீட்டி பார்ப்பது, அதை படிப்பது 1000 தடவை சிறந்தது என்று சொல்லி இருக்கிறார்கள். எனவே இந்த நோன்பு பற்றிய விஷயங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நோன்பு, நோன்பு என்றால் என்ன? சௌம் என்று சொல்வார்கள். சௌம் என்றால் தடுத்தல். எதை விட்டும் தடுத்தல்? உணவுண்ணுதல், பருகுதல், உணர்தல், புணர்தல் மற்றும் ஏனைய விடயங்களை விட்டும் தடுத்தல். சௌம் தடுத்தல். ஹகீகத்தான விடயங்களும் இருக்கின்றது, அவற்றை இங்கு பேச நேரம் கிடையாது. எனவே ஷரியத்துடன் சம்பந்தப்பட்ட விடயங்களை பேசுமாறுதான் நான் இங்கு பணிக்கப்பட்டுள்ளேன். அதற்கெனங்க ஒரு சில விடயங்களை நான் இங்கு கூறிக்கொள்கிறேன். முதலாவதாக நியத்து வைத்து. எப்படி நியத்து வைக்க வேண்டும்? இப்போது இமாம் அவர்கள் சொல்லி தந்தார்கள், நவைத்து சௌமகதின் அன் அதாஇ ஃபர்லி ரமலான ஹாதிஹி ஸனதி லில்லாஹி தஆலா என்று நியத்து வைத்தால் போதும். தமிழிலே சொல்லக்கூடியவர்கள் தமிழிலேயும் சொல்லலாம். சஹருக்கு முதல் சொல்ல வேண்டும். சஹர் முடிந்த பிறகு சொன்னால் நோன்பும் இல்லை, சொன்னதற்கு கூலியும் இல்லை. இதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நோன்பை முறிக்கும் காரியங்களை பற்றி தான் அதிகமாக பார்க்க வேண்டும். இந்த நியத்து வைத்தல், பிறை பார்த்தல், இதெல்லாம் அதிகமாக எல்லோருக்கும் தெரிந்த விடயங்கள். எனவே இந்த நோன்பை முறிக்கும் காரியங்களில் சில நுணுக்கமான சட்டங்கள் இருக்கின்றன. அந்த சட்டங்கள் எல்லோருக்கும் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவை. எனவே அவற்றை இங்கே தெளிவுபடுத்தினால் பொருத்தமாக இருக்கும் என நான் நினைக்கின்றேன். முதலிருந்து வருவோம். முதலாவது உண்ணுதல். ஒருவர் நோன்பு பிடித்தார், உண்டார், வேண்டுமென்று உண்டார், பருகினார், அவருடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படுமா? நோன்பு முறிந்துவிடும். ஏன்? அவர் வேண்டுமென்று குடித்தார். எனவே நோன்பு பாத்தில், கூடாது, செல்லாது. இன்னொருவர் இருக்கிறார், நோன்பு பிடித்தார், சாப்பிட்டது தெரியாமல் சாப்பிட்டார், குடித்தது தெரியாமல் குடித்தார். அவருக்கு தெரியாது நாம குடிக்கிறோமா இல்லையான்னு சொல்லி, அவருக்கு தெரியா நாம குடிக்கோமா இல்லையான்னு சொல்லி குடிக்கிறாளுக்கு தெரியா, ஆனா நோம்பாளி, அந்த உணர்வு இல்ல. அப்படி ஒரு ஆள் குடிச்சா ஒரு நோன்பு பாத்தில் ஆகுமா? இல்லை, பாத்தில் ஆகாது. ஏன்? அவர் சுய உணர்வில் அந்த நேரத்தில் இருக்கவில்லை. அவர் சுய உணர்வில் அந்த நேரத்தில் இருக்கவில்லை. அதன் காரணமாக அவருடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அகல நாசியன் வஹுவ ஸாயிமுன் ஃபல்யுதிம்ம ஸௌமஹ ஃபஇன்னமா அத்அமஹு அல்லாஹு வஸகா. மன் அகல நாசியன், எவன் மறந்து போய் சாப்பிட்டானோ, பருகினானோ, ஃபல்யுதிம்ம ஸௌமஹ, அவன் தன்னுடைய நோன்பை பூரணமாக்கட்டும். ஏன் தெரியுமா பூரணமாக்கட்டும்? ஃபஇன்னமா அத்அமஹு அல்லாஹு வஸகா, நிச்சயமாக அவனுக்கு உணவளித்தவன் அல்லாஹ் தான், அவனுக்கு பருக கொடுத்தவன் அல்லாஹ் தான். ஏன்? அவருக்கு தெரியாது, அவரிடம் சுய உணர்வு இல்லை. அந்த நேரத்திலே பருக கொடுத்தவன் அல்லாஹ், கொடுத்தவன் அல்லாஹ் இல்ல, குடித்தவன் அல்லாஹ். உஜூத் இல்லையே, எப்படி குடிப்பது? எனவே ஆழமான விஷயங்களுக்கெல்லாம் வர முடியாது. அடுத்ததாக நோன்பை முறிக்கும் காரியம். நோன்பின் பகல் முழுவதும் மயக்கமா இருக்கிறார். நோன்பை பிடிச்சிட்டு ஒரு ஆள் மயங்கிடுறார். நோன்பு துறக்கிற மட்டுக்கும் யாது இல்ல, நினைவு இல்ல, சுய உணர்வு இல்ல, அவருடைய நோன்பு பாத்தில், அவருடைய நோன்பு கூடாது. அது மாதிரி ஒரு ஆளுக்கு பைத்தியம் ஏற்பது. நல்லா தான் இருந்த சஹர் செஞ்சு முடிய ஒரு 7 மணிக்கு பைத்தியம். என்ன செஞ்சுட்டு அப்படி சூரியன் மறைய மட்டும் அப்படித்தான் இருக்காரு.
அவருடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. அவருடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்? சூரியன் உரைக்கும் மட்டுக்கும் மறைய மட்டுக்கும் அப்படி இருந்தானா ஏற்றுக்கொள்ளப்படாது. அடுத்ததாக நோன்பை முறிக்கும் காரியங்கள் மாதவிடாய் மற்றும் ஹைல் நிஃபாஸ் பிரசவ காலத்தின் போது ஏற்படும் உதிரம், இவையெல்லாம் நோன்பை முறிக்கக்கூடியவை. அடுத்ததாக ஒரு சின்னரு, ஒரு ஆள் நோன்பு பிடிக்காது, நோன்பு பிடிச்சிட்டு பகல் முழுக்க தூங்குறாரு, சஹர் செஞ்சிட்டு சுபஹ தொழுதுட்டு 6 மணிக்கு தூங்குறார், பின்னரம் 6 மணிக்கு எழும்புகிறார். இவருடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஷரீஅத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். இதான் பதில். ஷரீஅத்திலே அவருடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும், ஹகீகத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நீ என்னத்துக்கு நோன்பு பிடிச்ச? படுக்கிறேன்டா. அல்லாஹ்க்கு நோன்பு பிடிச்ச, அல்லாஹ் வணங்கணும், அல்லாஹ் திக்ர் செய்யணும், அல்லாஹ் ஷுஹூது செய்யணும், எவ்வளவு வேலை இருக்கு, நீ என்ன தூங்குற? உன்னுடைய நோன்பு ஹகீகத்திலே பிழை, ஷரீஅத்திலே சரி. ஏன்? ஷரீஅத்துக்கு முரண் கிடையாது படுப்பது, அதனால் நோன்பு முறியாது. அடுத்ததாக நோன்பை முறிக்கும் காரியங்களில் அடுத்ததாக உடலுறவு கொள்ளுதல், புணர்தல். ஒருவர் தெரிந்து செய்தால் அதற்கு அவர் கஃபாரா கொடுக்க வேண்டும். ஒருவர் நோன்பு காலத்திலே ஒருவர் வேண்டுமென்று நோன்பை பிடித்துக் கொண்டு வேண்டுமென்று புணர்ந்தால் அவர் என்ன செய்ய வேண்டும்? அவர் செய்த அந்த நோன்பையும் கலா செய்து அவர் கஃபாரா கொடுக்க வேண்டும். 2 வேளை அந்த உட்ட நோன்பையும் பிடிக்கணும், கஃபாராவும் கொடுக்கணும். கஃபாரா என்ன? தெண்ட குற்றம். முதலாவது என்ன? ஒரு ஆப்ஷன், 3 ஆப்ஷன் தான் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் வந்து 3 ஆப்ஷன் தராங்க. என்ன? முதலாவது, ஒரு அடிமையை உரிமையிடணும். இந்த காலத்துல அது இல்ல, எனவே அது செய்யலாம். ஒரு அடிமையை உரிமையுடனும். 2வது ஆப்ஷன், 2 மாசம் தொடர்ந்து நோன்பு பிடிக்கணும். 2 மாசம் தொடர்ந்து நோன்பு பிடிக்கணும். உடப்படா கிட்டத்தட்ட 60, 61, 62 நாட்கள் உடப்படா. 1ல இருந்து ஆரம்பிச்சா முத்ததாபியாயின்னு தான் வருது. தொடர்ந்து 2 மாசம் தொடர்ந்து நோன்பு பிடிக்கணும். 61, 62 நாட்கள், 60 நாட்கள் தொடர்ந்து நோன்பு பிடிக்க வேண்டும். இது 2வது ஆப்ஷன். இதுக்கு ஏலாதா? அடிமை உரிமையிடையில அது இப்ப செய்யலா, அதை விடுவோம். அடுத்தது நோன்பு பிடிக்க ஒரு வயசு போனால் செஞ்சிட்டாரு, அப்ப என்ன செய்யற? நோன்பு பிடிக்கல 2 மாசத்துக்கு, அவர் என்ன செய்யற? அவருக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, 3 ஆப்ஷன். லாஸ்ட் ஆப்ஷன் என்ன? 60 ஏழைகளுக்கு உணவு கொடுங்க. 60 ஏழைகளுக்கு உணவு கொடுங்க. சாப்பாடு கொடுக்க இல்லாட்டி, வீட்டு வழியை கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்க இல்லாட்டி என்ன செய்யுங்க? ஒரு ஆளுக்கு ஒரு தலைக்கு 563 கிராம் சாப்பாடு, அரிசோ பருப்போ கொடுங்க, போதும். அது கஃபாரா, தண்ட குற்றத்தில் அடங்கும். இந்த 3 ஆப்ஷனை அல்லாஹ் தஆலாவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு சொல்லி காட்டி இருக்கிறார்கள். முதலாவது, அடிமையை உரிமையிடுவது, அது இந்த காலத்தில் கிடையாது, எனவே அது செயல்பாட்டுக்கு தகுதி இல்லை. 2வது, 60 ஏழைகளுக்கு மன்னிக்கவும் தொடர்ந்து நோன்பு பிடிப்பது. 60 நாட்கள் 60 நாட்கள் தொடர்ந்து நோன்பு பிடிப்பது, அதுவும் மேலாதா? முடியாதா? 60 ஏழைகளுக்கு உணவு வழங்க வேண்டும். உணவு வழங்க கஷ்டமா? ஒரு சாப்பாட்டு பொதியை தயாரித்து 563 கிராம், அது அரிசோ தானியமோ பருப்போ கோதுமையோ எதுவாக இருந்தாலும் கொடுக்கலாம், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. இந்த சாப்பாடு என்று சொல்லும் போது ஒரு முக்கியமான விடயத்தை சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷர்ரு தஆமி தஆமுல் வலீமா யுதுஆ லஹல் அக்னியா வ யுத்ரகுல் ஃபுகரா. சாப்பாடுகளிலே மிக மோசமான சாப்பாடு எது தெரியுமா? தஆமுல் வலீமா, வலீமாவுக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடு. திருமணம் முடித்தவுடன் வலீமா கொடுக்கிறார்களே, இந்த சாப்பாட்டை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இது மிகவும் கெட்ட சாப்பாடு, நல்ல சாப்பாடு இல்ல. வலிமா அப்படி சொல்றாங்களே ரசூலுல்லாஹ், ஏன் சொல்றாங்க? எங்கறத பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி காட்டுறாங்க. ஏன்? வயுதுஆ லஹல் அக்னியா வ
அந்த வலிமாவிலே பணக்காரர்கள் அதிகமாக அழைக்கப்படுகிறார்கள். வயுத்துரக்குல் ஃபுகராஉ, ஏழைகள் விடப்படுகிறார்கள். பணக்காரர்கள் அதிகமாக அழைக்கப்படுகிறார்கள், ஏழைகள் அதிகமாக விடப்படுகிறார்கள். ஒரு யோசிச்சு பாப்போம். நம்ம சும்மா ஒரு சாப்பாடு என்ன சொன்னா அந்த சாப்பாடு நம்ம யாருக்கு கொடுக்கணும்? சாப்பிட வழி இல்லாதவனுக்கு தான் சாப்பாடு. சாப்பிட வழி இல்லாதவனுக்கு தான் சாப்பாடு. அப்ப இந்த இடத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது, அப்படி செய்யாதீர்கள், ஏழைகளையும் அழையுங்கள், ஏழைகளே சாப்பாட்டுக்கு மிகவும் தகுதியானவர்கள் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறார்கள். அடுத்ததாக நோன்பை முறிக்கும் காரியம் வாந்தி எடுத்தல். ஒருவர் இயற்கையாக வாந்தி எடுக்கிறார், வெறுமனே இருக்கிறார், நோன்பு பிடித்திருக்கிறார். சும்மா இருந்தவர் வாந்தி எடுக்கிறார், வாந்தி எடுத்தால் நோம்ப முடியாது. கையை விட்டு செயற்கையாக இவர் வாந்தி எடுத்தால் இவருடைய நோம்பு முடியும். இயற்கை வாந்திக்கு நோம்பு முடியாது, செயற்கை வாந்திக்கு நோம்பு முடியும். எப்படி சட்டம்? கையோரத்தில் என்ன இருக்கு? சும்மா சத்தி எடுத்தா நோம்பு முடியாதா? கையை விட்டு சத்தி எடுத்தா நோம்பு முடியுமா? அப்ப என்ன சட்டம்? சட்டத்திலே சில நுணுக்கங்கள் இருக்கின்றன. அந்த நுணுக்கங்களை நாங்கள் ஆராயும் போது அதில் கிடைக்கின்ற இன்பங்கள் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் இதிலே இப்படியான தத்துவத்தை வைத்திருக்கின்றானா என்று எங்களை சிந்திக்க தோன்றுகின்றன. அடுத்ததாக சகோதரர்களே, முக்கியமான விடயம், ஒரு சில நபர்கள் சுகமில்லாதவர்கள், இயலாதவர்கள், அவர்கள் என்ன செய்யற? நோம்பு பிடிக்காங்க. நோம்பு பிடிச்சிட்டு காதுக்குள்ள மருந்து விடுற வேலையோட அவங்களுக்கு வருது. காதுக்குள்ள மருந்து விடுற, மூக்குக்குள்ள மருந்து விடுற, அப்படி வேலையெல்லாம் அவங்களுக்கு வருது. அவங்க வந்து கேட்காங்க, நாங்க இதை செய்யலாமா? ஒரு பொருள் ஒரு வெளிரங்கமான ஒன்றினூடாக உள் புகும்போது அதனுடைய சட்டம் என்ன? அதான் அவருடைய கேள்வி. சாப்பிடுறோம், நோம்பு முடியும். குடிக்கம், நோம்பு முடியும். அப்பமா மூக்குக்குள்ளே ஏதாச்சும் ஒரு தண்ணி மாதிரி ஒரு மருந்து விட்டால் நோம்பு முடியுமா? காதுக்குள் விட்டால் நோம்பு முடியுமா என்றெல்லாம் கேட்கிறார்கள். சுருக்கமான விளங்கிக் கொள்ளுங்கள். காதுக்குள் விட்டாலும் மூக்குக்குள் விட்டாலும் நோன்பு பிடித்துக் கொண்டு, நோன்பு பிடித்தவர் நோன்பாளி, அவர் நோயாளி. நோன்பாளின்னா நோயாளின்னா அப்ப என்ன செய்யறாரு? அவருக்கு காதுக்குள்ள மருந்து விடணும், மூக்குக்குள்ள மருந்து விடணும் என்று சொன்னால் அவர் விட்டால் அவருடைய நோன்பு முறியும். விட்டால் நோன்பு முறியும். ஒரு விடயத்தை விளங்கப்படுத்தி விட்டு இதை சொன்னால் தான் உங்களுக்கு நன்றாக புரியும். ஆண்களிலே 9 ஓட்டைகள் இருக்கின்றன, துவாரங்கள், வெளித்துவாரங்கள். பெண்களிலே 11 துவாரங்கள் இருக்கின்றன. இந்த 2 துவாரங்களின் ஊடாக திண்மமோ திரவமோ அல்லது வேற எந்த பொருளோ உள் நுழைந்தால் நோன்பு முறியும். எது எது கவுண்ட் ஆகும் தெரியுமா? 2 மூக்கு, 2 காது, இப்படி அனைத்தும் அதிலே எண்ணப்படும், கவுண்ட் பண்ணப்படும். ஆனால் கண் இதிலே அகப்படாது. ஏன்? ஒரு சட்டம் இருக்கி, கண்ணுக்குள்ள உருறது மூளையை தாக்குறது இல்லையா? கண்ணுக்குள்ள உள்ளது மூளையை தாக்குறல்ல. அதனால கண் மருந்து உடலாம், மூக்கு மருந்து, காது மருந்து, வேற எங்க மருந்து உடையலாம். அது பின்னாலேயோ முன்னாலேயோ எங்கேயோ மேலேயோ கீழோ உடவே முடியாது. ஏன்? அது அந்தரங்கமான துவாரங்கள். அந்தரங்கமான துவாரத்தின் ஊடாக திண்மமோ திரவமோ செல்ல முடியாது. கண்ணை தவிர. கண் அந்தரங்கம் கிடையாது, அது சட்டத்தை விட்டும் வேறுபட்டது. எனவே கண்ணுக்கு மை விடலாம், தண்ணீர் விடலாம், மருந்து விடலாம், சுருமாவும் விடலாம், சுருமாவும் விடலாம். இந்த மூக்கு, காது மற்றும் ஏனைய துவாரங்களின் ஊடாக திண்மமோ திரவமோ அல்லது வேற பொருளோ சென்றால் நோன்பு பாத்திலாகும், கண்ணை தவிர. இதை நன்றாக நீங்கள் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஊசி குத்துற. ஊசி குத்தலாமா? நோயாளி, நோன்பாளி நோயாளி இருக்காரு, ஊசி குத்துறதானோட மண்ணு வருது. ஊசி குத்தலாமா? ஊசி குத்தலாம். ஏன்? அது வெளிரங்க உறுப்பு கிடையாது, அது வெளிரங்கமான ஓட்டை கிடையாது, வெளிரங்கமான ஒரு நுழைவாயல் கிடையாது.
அது வெளிரங்கமானது, இது அந்தரங்கமானது. வெளித்தோலை நீக்கி மருந்தடிக்கும் போது, ஊசி அடிக்கும் போது நோன்பு முறியாது. நரம்பில் தட்டி நரம்பில் குத்தி இரத்தம் எடுத்தாலும் நோன்பு முறியாது. நரம்பில் குத்தி ஊசி போடுகிறார்களே, இரத்தம் எடுத்தாலும் நோன்பு முறியாது. ஏன்? அது வெளிரங்கமானது. இதெல்லாம் வெளிரங்கமானவை, அந்தரங்கமானவை அல்ல. காது போன்று மூக்கு போன்றவை அல்ல. எனவே இவற்றை செய்வதன் மூலமாக நரம்பில் ஊசி போடுவதால் அல்லது தோல் பகுதியிலே ஊசி போடுவதால் நோன்பு முறியாது. இவற்றை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இவற்றை நன்கு ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே இது அடிக்கடி மறக்கின்ற சட்டங்கள். இதற்காகவே நான் கூறுகிறேன். அடுத்ததாக நோன்பாளி இருக்கார். இந்த டீக்குள்ள ஒரு சளி ஒன்று வருது. இந்த சளி அவர் விழுங்கணுமா விழுங்கப்படாதா? அவரே என்ன செய்யணும்? விழுங்கப்படா. விழுங்கினா நோம்பு முறியும். எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு அதை எடுத்து வாயில எடுத்து துப்பிட்டுறணும். அந்த விழுங்கிற சளி அது நோன்பை முறிக்கும். சில நோன்பாளிகள் வுது செய்யும் போது அல்லது முழுக்காளிகள் குளிக்கும் போது ரொம்ப ஓவரா குளிக்கிற தண்ணி காதுக்கு போற அளவுக்கு, மூக்குக்குள்ள போற அளவுக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், காதுக்குள் மூக்குக்குள் தண்ணீர் நுழைந்தால் திண்மமோ திரவமோ அது எந்த பொருளோ நுழைந்தாலும் நோன்பு முறியும். முங்கி குளிக்கும் போது, வுது செய்யும் போது தண்ணீர் புகுந்தாலும் நோன்பு முறியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விட்டும் எங்களுக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஹதீஸ் வேறையாக இருக்கின்றது. அடுத்ததாக வாயளம்பு நேரத்தில் ஒரு ஆள் என்ன செஞ்சிட்டாரு? தண்ணியை உள்ளுக்கு எடுத்துட்டாரு. வேணுமென்று எடுத்தா நோன்பு முறியும். தெரியாம எடுத்ததா ஃபைன்னமா ஆதமஹுல்லாஹு வஸகா, அதான் முடிவு. அல்லாஹ் தான் அவருக்கு கொடுத்தான், அல்லாஹ் தான் பருகினான், அதான் அதுக்கு முடிவு. அடுத்ததாக சகோதரர்களே, நோன்பாளி சஹர் கிளம்பி நோன்பு பிடிக்கணும் என்று சாப்பிட்டு இருக்கார். இப்ப என்ன செய்யுது? பாங்கு செல்லுது. வாயில் உணவு இருக்கும் போது பாங்கு சொல்லப்படுகிறது. அப்ப நோன்பு பிடிக்கணும் அல்லவரு, உடனே என்ன செய்யணும்? சாப்பாட்டை அங்கால சைட்ல வெளிச்சிட்டு வாயை கழுவிட்டு வாய்க்குள்ள ஒன்றும் போகாத அளவுக்கு என்ன செஞ்சிடணும்? இருந்துடணும். நியத்து வச்சுதான் இருப்பாரு. நியத்து வச்சு போட்டு சாப்பிடலாம், வேற எல்லா வேலையும் பார்க்கலாம். பாங்கு செல்லும் மட்டும்தான் எல்லாம். சிலாக்கள் இன்னைக்கு சஹர் சாப்பிட்டு நியத்து வச்சுட்டா சாப்பிடலாம், அப்படி எல்லாம் இல்ல. பாங்கு செல்லும் மட்டும் நீங்க என்னையும் செய்யலாம். குடிக்கலாம், குளிக்கலாம், பருகலாம், உண்ணலாம், புணரலாம், அனைத்தும் செய்யலாம். எல்லாம் பாங்கு செல்லும் மட்டும்தான். இதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த வயது முதிர்ந்தாக்கள் இருக்காங்க தானே, இந்த வயது முதிர்ந்தாக்களுக்கு நோன்பு கடமை இல்ல. அவங்க அறவே ஏலா டவுன் எண்ட் முடிவு அந்த நிலைமையில் இருக்கிறார்களுக்கு எது கிடையாது, நோன்பு கடமையே கிடையாது. சின்ன பிள்ளைகள் 5 வயசு 6 வயசு பிள்ளைகளுக்கு நோன்பு கடமை கிடையாது. பைத்தியக்காரர்கள், சுய நினைவு அற்றவர்கள், இவர்களுக்கு நோன்பு கடமை கிடையாது. இவர்கள் தவிர அனைத்து இந்த உம்மத்தே இஸ்லாமியா உலகத்தில் இருக்கிற யார் முஸ்லிம் என்னாலும் சரிதான், அவருக்கு நோன்பு கடமை தான். அவர் நோன்பு பிடிக்கத்தான் வேணும். ஏன்? நோன்பு என்பது இஸ்லாத்தில் 5 கடமைகளில் ஒன்றாக கணிக்கப்படுகின்றது. அந்த 5ல் ஒன்றை விட்டால் இவர் இஸ்லாத்தை விடுகிறார், இவர் மார்க்கத்தை புறக்கணிக்கிறார் என்ற அமைப்பிலே அது வேற ரூட்டிலே போய் எங்களை ஷிர்க் சேர்த்துவிடும். எனவே இந்த நோன்பை நாங்கள் பிடிக்க வேண்டும். சிலர் கேட்கிறார்கள். அன்று ஒருவர் கேட்டார், என்னுடைய தந்தை வஃபாத்தாகிவிட்டார், அவர் இத்தனை நோன்பு பிடிக்க வேண்டி இருக்கிறது, அவருக்காக நான் நோன்பு பிடிக்கலாமா? நான் கேட்டேன், எத்தனை நோன்பு? 10 நோன்பு விட்டு சென்றிருக்கிறார் என்று சொன்னார். நான் சொன்னேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், ஃபல்யஸும் வலியுஹு. ஒரு ஆள் நோன்பை விட்டு போறாரா, நம்முடைய தெரிஞ்ச ஒரு ஆள், நம்முடைய சகோதரர், நம்முடைய உற்றார் உறவினர், யாராச்சும் நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள், வாப்பதா வேணுமன் இல்ல, உம்மதா வேணுமன் இல்ல, நமக்கு தெரிஞ்சாக்கள், அந்த சாமானு வலிஹு, அந்த குடும்பத்தோட சம்பந்தப்பட்டாக்கள், அந்த செக்ஷனா வருவாங்க, அவங்க நோன்பு பிடிக்கணும். 10 நோன்பு விட்டா 10 நோன்ப அந்த மகன் பிடிக்கணும், மத்தமத்தாக்கள் பிடிக்கணும். இந்த பிடிக்கிறதுல கொஞ்சம் லேட் ஆகுதா? பாப்பா மூத்தாயிட்டாரு, நோன்பு பிடிக்கணும், 10 நோன்பு பிடிக்கிறதுக்கு
10 நோம்பு இந்த வருஷம் பிடிக்கலையா, அடுத்த வருஷம் புடிங்க, அதை பத்தி பிரச்சனை இல்ல. ஆனா இதுக்கு ஒரு தெண்டம் ஒண்ணு கொடுக்கணும். விரும்பினா கொடுக்கலாம், ஒரு தெண்டம் வசதி உள்ளாக்கள் செய்யலாம். அதான் நான் ஏற்கனவே சொன்னது போன 563 கிராம் தானியம், கோதுமையோ மாவோ அரிசோ பருப்போ இது ஒன்று கொடுக்க வேண்டும் விட்டதற்காக. இது போன்றே மாதவிலக்காலும் நிபாசாலும் கர்ப்பிணி தாய்மார்கள் நோன்பு பிடிக்காமல் இருக்கிறார்களே, இவர்களும் கலா செய்ய வேண்டும். அது போன்று ஒவ்வொரு வருடம் விட 563 கிராம் இவர்கள் கொடுக்க வேண்டும் ஒரு நோன்புக்கு. விரும்பியவர்கள் கொடுக்கலாம், ஆனால் கலா செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அடுத்ததாக, நேரம் நீண்டுவிட்டது, இதற்கு மேலாக பேச முடியாது. எனவே நோன்பை பற்றி சுருக்கமான ஒரு சில விடயங்களை நான் உங்கள் மத்தியிலே கூறினேன். இவை அனைத்தையும் நாங்கள் அறிந்து தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஏற்படுத்த வேண்டும், செயற்படுத்த வேண்டும். எங்களுடைய வணக்கங்களை நாங்கள் சரியான முறையிலே பூர்த்தி செய்ய வேண்டும். எங்களுடைய பள்ளி வாயிலான இந்த பத்ரியா ஜும்மா பள்ளி வாயிலுக்கு நீங்கள் அனைவரும் வர வேண்டும். இங்கே நடைபெறுகின்ற தொழுகைகளில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். அதன் பின் நடைபெறுகின்ற இந்த பயான் நிகழ்வுகளிலும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சபைகளிலே பேசிக் கொண்டிருப்பார்கள். அப்போது எல்லோரும் அங்கே வருவதற்கு மிக ஆவல்படுவார்கள். நமக்கு ஒரு சீட் கிடைக்காதாங்க, எந்த அளவுக்கு சண்டை பிடிப்பார்கள். ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை போதித்தார்கள், இறைஞானத்தை போதித்தார்கள். அதற்காக அந்த மக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பக்கம் விரைந்து வந்தார்கள். இதனை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். அவர்களுடைய உம்மத்தான நாங்கள் தத்துவங்களை விளங்க வேண்டும், ஷரியத்தை விளங்க வேண்டும். எப்படி விளங்கலாம்? இப்படியான மஜ்லிஸ்கள் மூலமாகத்தான் விளங்கலாம். எனவே இந்த மஜ்லிஸ்களுக்கு இதுவும் ஒரு மஜ்லிஸ் தான். நீங்க சும்மா நினைக்கப்படா இது வந்துட்டு சும்மா ஒரு இது அப்படி இல்லை, மஜ்லிஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் சொல்லப்படுகின்றது, ஷரியத்தை பற்றி பேசப்படுகின்றது, அல்லாஹ்வை பற்றி பேசப்படுகின்றது. இது மஜ்லிஸ் இல்லாம எது மஜ்லிஸ்? எனவே இதுவும் ஒரு மஜ்லிஸ். நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை அறிய வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அறிய வேண்டும், இந்த மார்க்க சட்ட நுணுக்கங்களை அறிய வேண்டும், வரலாறுகளை அறிய வேண்டும். எல்லாவற்றையும் நாங்கள் அறிய வேண்டும். நீங்கள் வர வேண்டும். இந்த மஜ்லிஸ்களுக்கு நீங்கள் சமூகம் தர வேண்டும், இறை ஞானங்களை பெற வேண்டும். அல்லாஹ் எங்களுக்கும் உனக்கும் எனக்கும் உங்களுக்கும் நேர்வழி காட்டுவானாக. அவனது அருள்மலை என்னும் விடாமலையை எங்கள் மீது பொழியச் செய்வானாக. ஆமீன் 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 யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.